السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒரு நாளுடைய ஆரம்பத்தில் இருக்கும் 3 நேரங்களை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டால் அந்த நாள் முழுக்க சிறப்பானதாக மாறும். அதில் ஃபஜ்ருக்கு முன்னால் உள்ள நேரத்தை பற்றி சென்ற அமர்விலே நாங்கள் பேசினோம். மிகச் சிறப்பான ஒரு நேரம்தான் ஃபஜ்ருடைய அதானுடைய நேரத்திலிருந்து ஃபஜ்ருடைய தொழுகையை தொழும் வரைக்கும் உள்ள நேரம். இந்த நேரம் பல நலவுகளை உள்ளடக்கிய நேரமாக இருக்கின்றது. இதில் ஒரு தொழுகை இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரக்அத்தா அல் ஃபஜ்ர் கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. ஃபஜ்ருக்கு முன்னால் தொழப்படக்கூடிய 2 சுன்னத்தான ரக்காத்துகள், துன்யாவிலே எதெல்லாம் இருக்கின்றதோ அவைகள் அனைத்தை விட சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபஜ்ருக்கு முன்னால் தொழக்கூடிய சுன்னத்தான 2 ரக்காத்துகள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துன்யாவும் உலகத்தில் எதெல்லாம் இருக்கின்றதோ, என்னென்ன செல்வங்கள், என்னென்ன விடயங்கள், சிறப்புகள், நலவுகள் எல்லாம் இருக்கின்றதோ அவைகள் அனைத்தை விட சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சுன்னத்தான ரக்காத்துகள், தொழுகைகள், ஃபர்லுக்கு முன்னாலும் பின்னாலும் உள்ள தொழுகைகள் 10 அல்லது 12 ரக்காத்துகள் இருக்கின்றன. இதில் மிகச் சிறந்த சுன்னத்தான தொழுகை ஃபஜ்ருக்கு முன்னால் தொழப்படக்கூடிய 2 ரக்காத்துகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 ரக்காத்துகளையும் பயணத்திலும் விட்டதில்லை, ஊரில் இருக்கும் பொழுதும் விட்டதே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 ரக்காத்துகளையும் தொழுவார்கள், வேகமாக தொழுவார்கள். ஹதீஸில் பதிவாகி இருக்கின்றது எப்படி என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழவில்லை என்று சஹாபாக்கள் நினைக்கும் அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 ரக்காத்துகளையும் வேகமாக அவசரமாக தொழுது முடித்து கொள்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையிலே 2 சூறாக்களை தொடர்ச்சியாக ஓதி இருக்கின்றார். முதலாவது ரக்காத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்று வரக்கூடிய சூரத்துல் காஃபிரூனை ஓதி இருக்கின்றார்கள். இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2வது ரக்காத்திலே சூரத்துல் இஹ்லாஸை குல் ஹுவல்லாஹு அஹதை ஓதி இருக்கின்றார்கள். விசேஷமாக ஃபஜ்ருடைய சுன்னாவிலும் மகரிபுடைய சுன்னாவிலும் நபி அவர்கள் இந்த 2 சூறாக்களை ஓதி இருக்கின்றார்கள் என்று ஹதீஸில் பதிவாகி இருக்கின்றது. ஏனைய சுன்னத்தான தொழுகையிலே துஹருடைய சுன்னத்துடைய தொழுகை, அஸ்ருடைய சுன்னத்துடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகை, சுன்னத்தான தொழுகை, அதில் என்ன ஓதினார்கள் என்று ஹதீஸில் வரவில்லை. ஆனால் ஃபஜ்ருடைய சுன்னத்தான 2 ரக்காத்திலும் மகரிபுடைய சுன்னத்தான 2 ரக்காத்திலும், மகரிபுக்கு பின்னால் தொழக்கூடிய 2 ரக்காத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதி இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், ஒரு நாளுடைய ஆரம்பம் தௌஹீதாக அமைய வேண்டும், மனிதன் தௌஹீதில் உறுதியாக இருக்க வேண்டும், சூரியன் மறையும் பொழுதும் மனிதன் தௌஹீதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தை முஹத்திஸீன்கள், உலமாக்கள் விளக்கி இருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுது விட்டால் அடுத்து செய்யக்கூடிய முக்கியமான விடயம், சற்று நேரம் வலது பக்கம் சாய்ந்து தூங்குவார்கள். உலமாக்கள் சொல்கின்றார்கள், அதாவது ஃபஜ்ருடைய சுன்னத்தான தொழுகையை தொழுது முடித்ததற்கு பின்னால் ஒருவருக்கு எனக்கு ஃபஜ்ருடைய ஜமாஅத் மிஸ்ஸாகி போக மாட்டாது என்ற பயம் இல்லை என்றால் அவர் தூங்கிக் கொள்வது மிகச்சிறந்தது. அல்லது பக்கத்தில் யாராவது பேசுவதற்கு நண்பர்கள், விசிட்டர்ஸ் வந்து இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுடன் பேசுவது சுன்னத்தானது. இல்லை என்றால் அவர் தூங்கிக் கொள்வது மிகச் சிறந்தது என்ற கருத்தை உலமாக்கள் சொல்லியிருக்கின்றார்கள். தூங்கினால் ஃபஜ்ருடைய ஜமாஅத் தவறி போகும் என்று இருக்கும் என்றால் அவர் தூங்காமல் இருப்பது சிறந்தது, ஃபஜ்ருடைய தொழுகை உடனடியாக வருவது சிறந்தது என்ற கருத்தை உலமாக்கள் எழுதியிருக்கின்றார்கள். இன்னும் சில உலமாக்கள் எப்படி சொல்கின்றார்கள் என்றால், ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னால் 2 ரக்காத் சுன்னத் மாத்திரம்தான் தொழ வேண்டும், வேறு எந்த தொழுகையும் தொழவே கூடாது. உலமாக்கள் இதிலே கொஞ்சம் கடினமாக இருந்திருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது அடிமை யஸார் என்ற அடிமை ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் சில தொழுகைகளை தொழுவதை பார்த்தார்கள். சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை பார்த்து சொன்னார்கள், உங்களில் யாரெல்லாம் இந்த சபையில் இருக்கின்றீர்களோ இல்லாதவர்களுக்கு சொல்லட்டும், ஃபஜ்ருடைய அதானுக்கு பின்னால் இந்த 2 ரக்காத்துகள் மாத்திரம்தான் இருக்கின்றது, வேறு எதையுமே தொழக்கூடாது என்று அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இதே போன்று சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒருவர் 2 ரக்காத்துகளை தொழுது கொண்டிருந்தார், அதிகமாக அதற்கு பின்னாலும் தொழுதார். இதை பார்த்து சொன்னார்கள், யா அபா முஹம்மத்
அல்லாஹ் உங்களுக்கு நீங்கள் தொழக்கூடிய இந்த தொழுகைக்கு வேதனை தருவானாக. அவர் கேட்டார், அல்லாஹ் தொழுதாலும் தண்டனை தருவானா என்று கேட்டார். சொன்னார், இல்லை. ஏன் சொன்னேன் என்றால், நபியுடைய சுன்னாவுக்கு மாற்றமாக நீங்கள் தொழுவீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருக்கு முன்னால் 2 ரக்காத், ஃபஜ்ருடைய அதானை கேட்டால் 2 ரக்காத் மாத்திரம் தான் தொழுதிருக்கின்றார்கள். வேறு எந்த தொழுகையும் தொழவில்லை. அதற்கு அதிகமாக நீங்கள் தொழுவதாக இருந்தால் சுன்னாவுக்கு மாற்றமாக தொழுகின்றீர்கள். நபியுடைய சுன்னாவுக்கு மாற்றம் செய்தால் தண்டனை கிடைக்கும் என்று சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுகிறார். எனவே கண்ணியமானவர்களே, இவ்வளவு வலியுறுத்தப்பட்ட முக்கியமான தொழுகை தான் ஃபஜ்ருக்கு முன்னால் தொழப்படக்கூடிய தொழுகையாக இருக்கின்றது. இந்த தொழுகையிலே நாம் பேணுதலாக இருப்போம். உலகமும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் நாம் அடைவதை விட, அதில் இருப்பதை விட மிகச் சிறந்த நலவுகளை இந்த 2 ரக்காத்துகளை நாம் தொழுவதன் மூலமாக அடைந்து கொள்ளலாம். அடுத்த அமர்விலே இன்ஷா அல்லாஹ் ஃபஜ்ருடைய தொழுகையின் சிறப்பை பற்றி பேசுவோம். அல்லாஹ் இந்த நலவுகளை அடைந்த கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.